கிறிஸ்துவுக்குள் பிரியமானுள்ளே, இவண்ணமாக இந்த நாளிலும் கிறிஸ்து பிறப்பு பண்டிகையை கொண்டாடவும் உங்களோடு இணைந்து ஆண்டவருடைய திருநாமத்தை மகிமைப்படுத்தவும் ஆண்டவர் தந்திருக்கின்ற கிருபைகளை எண்ணி நான் ஆண்டவரை துதிக்கின்றேன், ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கின்றேன். இன்னும் எங்களது குடும்பத்தின் சார்பிலே இனிய கிறிஸ்து பிறப்பு நல்வாழ்த்துக்களையும் உங்கள் ஒருவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆண்டவர் தாமே தொடர்ந்து உங்கள் ஒருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. இந்த நாளிலும் சற்று நேர சிந்தனைக்கு ஆதாரமாக தெரிந்து கொண்ட திருவசனம் நாம் பாடமாக படிக்க கேட்ட யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 1வது அதிகாரத்தின் 14வது திருவசனம். ஒருவர் படிக்கலாம். ஜான் சாப்டர் 14, ஜான் சாப்டர் 1 verse 14. இருந்தவாறே தலை வணங்கி நாம் ஜெபிப்போம். மாட்சிமிக்க நல்ல ஆண்டவரே, உம்முடைய உன்னதமான ஒரே குமாரனை இந்த உலகிற்கு நீர் அனுப்பி தருகின்ற அளவிற்கு எங்கள் மீது நீர் அன்பு கூர்ந்தீர். நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த நாளிலும் கூட உம்முடைய திருவார்த்தைகளை நாங்கள் சிந்திக்கின்ற போதும் உம்முடைய மகத்துவத்தை நாங்கள் கண்டுகொள்ளும்படியாக எங்களுடைய அகக்கண்களை திறந்து சத்திய ஆவியானவரை கொண்டு சத்தியத்தின் பாதையிலே நீர் எங்களை வழிநடத்தியறல வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, இந்த நள்ளிரவு நேரத்திலும் எங்களது இயல்பான கடமைகளை எல்லாம் ஒதுக்கி வைத்தவர்களாக உம்முடைய பிறப்பினை எண்ணி கொண்டாடுகின்றவர்களாக உம்முடைய சமூகத்திலே நாங்கள் கடந்து வந்திருக்கின்ற போது உம்முடைய நல்வார்த்தைகளால் உண்டாகின்ற தெய்வீக கிருபைகளை, உம்முடைய நல்ல ஆசீர்வாதங்களை இந்த பண்டிகையின் வாயிலாக உமது மக்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். இந்த இரவு வேளையிலே உம்முடைய சமூகத்தை நாடி தேடி வந்தது நல்லது என்று கண்டுகொள்கின்ற அனுபவம் உடையவர்களாக ஆண்டவரை நீர் எங்களுடைய வாழ்விலை பிறக்கின்ற அனுபவங்களை சொந்தமாக்கி கொள்ள ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். தொடர்ந்து எல்லா சிந்தனைகளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகின்றோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானுள்ளே, 2024வது ஆண்டினில் வருகையின் காலங்களுக்குள்ளதாக நாம் பிரவேசித்ததை போல இருக்கின்றது. வருகையின் காலமும் நிறைவு பெற்று கிறிஸ்து பிறப்பு பண்டிகைக்குள்ளதாக நாம் கடந்து வந்துவிட்டோம். ஆக நாட்கள் எவ்வளவு வேகமாக ஓடுகின்றது என்கின்ற ஒரு சூழலிலே நாம் இருக்கின்ற போது இந்த நாளுக்குரிய சிந்தனைக்காக தெரிந்து கொண்ட இந்த திருவசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரத்தின் 14வது வசனம். அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. ஜீசஸ் தி வேர்ட் பிகேம் ஃப்ளஷ். வார்த்தை மனு உருவான இயேசு என்கின்ற கருப்பொருளிலே இந்த கிறிஸ்து பிறப்பு ஆராதனையிலே ஆண்டவருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். யோவான் எழுதிய நற்செய்தி நூலிலே இவ்வண்ணமாக அவர் குறிப்பிடுகின்றார். அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேராருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. திருமறையை நாம் அனைவரும் விரும்பி படிக்கின்றவர்களாக இருக்கின்றோம். இந்த கிறிஸ்து பிறப்பு காலங்களிலே நாம் கிறிஸ்து பிறப்பு பாடல் பவனிக்கு இல்லங்களை சந்திக்கின்ற போதெல்லாம் ஆண்டவர் இயேசுவின் பிறப்புக்கு அடுத்த வார்த்தைகளை கூறி அவர்களை நாம் வாழ்த்தி ஜெபித்தோம். இந்த நாளிலே திருச்சபையாக ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் கூடி வந்து
அவருடைய வார்த்தைகளை கேட்டு அவரை நாம் மகிமைப்படுத்துகின்றோம் அல்லது அவரை தொழுது கொள்ளுகின்றோம். ஆக இங்கே வார்த்தை மாமிசம் ஆனது என்பது யோவான் எழுதின சுவிசேஷத்தினுடைய ஒரு வாழ்த்துரையாக அல்லது அறிமுகமாக அமைகின்றது. திருமறையிலே 4 நற்செய்தி நூல்கள் இருக்கின்றது. ஒருவேளை இயேசுநாதர் ஒருவர் தான், ஆனால் அவருக்கு எதுக்கு 4 நற்செய்தி நூல்கள் என்று சொல்லுகின்ற கேள்வி எழலாம். 4 நற்செய்தி நூல்கள் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். 4 நற்செய்தி நூல்களும் 4 கண்ணோட்டங்களிலே ஆண்டவர் இயேசுவை இந்த உலகிற்கு கொடுக்கின்றதாக இருக்கிறது. அதில் யோவான் எழுதிய நற்செய்தி நூலை பார்த்தோன்னு சொன்னால் அது மிகவும் உயரமானதாகவும் மிகவும் ஆழமானதாகவும் இருக்கின்றது. It is too high and is too deep in it. மற்ற 3 நற்செய்தி நூல்களையும் நாம் படிக்கின்ற போது காணுகின்ற இயேசு கிறிஸ்துவின் பிறப்புக்கடுத்த காரியங்கள் இந்த யோவான் எழுதிய நற்செய்தி நூலிலே காணப்படுவதற்கு இல்லை. அப்படி என்று சொன்னால் யோவான் கிறிஸ்மஸுக்கு எதிரானவரோ? ஏன்னா இன்றைக்கும் சிலர் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகின்றவர்கள் கிறிஸ்து பிறப்பு பண்டிகையெல்லாம் கொண்டாடுவதில்லை அப்படின்னு சொல்லுகின்றவர்கள் எல்லாம் இருக்கின்றார்கள். ஆனால் யோவான் அப்படிப்பட்டவர் அல்ல. யோவான் கிறிஸ்து பிறப்பை ஆதரிக்கின்றவராகவே இருக்கின்றார். ஆனால் யோவான் எழுதிய நற்செய்தி நூலிலே கிறிஸ்து பிறப்பினை ஒரு வரைபடமாக வரைய கூறினோம் என்று சொன்னால் அங்கே குடிலுக்கு இடமில்லை, அங்கே மரியாளுக்கு இடமில்லை, அங்கே யோசேப்புக்கு இடமில்லை, அங்கே வால் நட்சத்திரத்துக்கு இடமில்லை. இப்படி நிறைய காரியங்களுக்கு இடம் இல்லை இடம் இல்லை இடம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டே போகலாம். எ வெரி பிளைன் கிறிஸ்மஸ். கிறிஸ்து பாலகனை நேரடியாக தரிசிக்கின்ற ஒரு அனுபவமாக யோவான் தன்னுடைய நற்செய்தி நூலிலே ஆண்டவர் இயேசுவின் பிறப்புக்கடுத்த காரியங்களை பதிவு செய்து தருகின்றார். முற்றிலும் மாறுபட்டவராக இருக்கின்றார். மூன்று நிலைகளிலே ஆண்டவருடைய வார்த்தைகளை இந்த திருமறை பகுதி திருவிவிலியத்திலே அல்லது வேதாகமத்திலே அவர் எழுதியிருக்கின்றார். நற்செய்தி நூல், நிருபங்கள், வெளிப்படுத்தின விசேஷம் என்று சொல்லி ஆக 3 விதமான இலக்கிய அமைப்புகளோடு ஆண்டவரையும் ஆண்டவருக்கு அடுத்த காரியங்களையும் உளமாற அறிந்து இந்த உலகிற்கு உண்மையை சொல்லுகின்ற ஒரு இறையடியவராக ஆண்டவரால் எடுத்து பயன்படுத்தப்பட்ட பாத்திரமாக யோவான் திகழ்கின்றார். ஆக இவ்வண்ணமாக ஆண்டவரை குறித்து அவர் எழுதுகின்றார் என்று சொல்லுகின்ற போது இயேசுவின் சீடர்களிலே உயிரோடு இருந்தவர்களில் கடைசி நபர் என்று சொல்லுகின்ற நிலைமையினில் வாழ்ந்தவர் யோவான். வேற எல்லாரும் ஆண்டவரின் சிலுவை மரணத்தை தொடர்ந்து வேக வேகமாக அவருடைய மரணத்தை தழுவி விட்டார்கள். பல்வேறு விதமான பாடுகளின் நிமித்தமாக, விசுவாசத்திற்குண்டான பாடுகளின் நிமித்தமாக. யோவானும் பல பாடுகளை படுகின்றவராகத்தான் இருந்தார். ஆனாலும் தன்னுடைய வாழ்வின் கடைசி கட்டத்தில் தான் இந்த திருமறையிலே ஆண்டவருக்கு அடுத்த காரியங்களை எழுத வேண்டும் என்று சொல்லுகின்ற ஒரு நிலைமைக்கு அவர் தள்ளப்பட்டார். இந்த யோவானை குறித்து ஆண்டவர் சொல்லுகின்ற போது அவரை இடிமுழக்கத்தின் மக்கள் என்று அழைத்தார். சன்ஸ் ஆஃப் தண்டர். வானத்தில் எப்போ இடி வெட்டோன்னு தெரியாது, தண்டர் எப்போ வரணுன்ட்டு யாராலும் என்ன செய்ய முடியாது, ரொம்ப ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அதுபோல ஆண்டவரோடு கூட இருக்கக்கூடிய இந்த யோவான், அவருடைய சகோதரன் யாக்கோபு, இவர்கள் இருவருமே ஆண்டவருக்கு எப்பொழுதுமே ஒரு சிம்ம சொப்பனமானவர்கள். இவர்களை வச்சு நடத்திட்டு போனா எந்த நேரத்திலும் என்னது வேணாலும் நடக்கும். சமாரியாவுக்குள்ளே போகிறோம்,
அங்கே கொஞ்சம் நம்ம வார்த்தையை கேட்காதது போல இருக்கு. ஆண்டவரே, வானத்திலிருந்து எலியா அக்கினியை இறக்குனது போல நம்ம அக்கினியை இறக்கி இவங்களை தீத்துருவோமா? ஆண்டவருக்கே சவால் விடுகின்ற ஒரு 2 சீடர்கள். அது மாத்திரம் இல்லை, இன்னும் பல நிலைமைகளிலே ஆண்டவருக்கு ஒரு நெருக்கடியை கொடுப்பதை போல செயல்படுகின்றவர்களாக அவர்கள் செயல்படுகின்றவர்களாக இருக்கின்றார்கள். அப்போ ஆண்டவர் கூட இருந்த இந்த 12 சீடர்களை அவர் பண்படுத்தின விதம் என்று சொல்லுவது மிக வித்தியாசமான ஒன்று. இடிமுழக்கம் போல இருக்கக்கூடிய சன்ஸ் ஆஃப் தண்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடியவங்களை ஆண்டவர் கால ஓட்டத்தில் எப்படி மாற்றிட்டாருன்னா, அவருடைய அன்பிற்கு உகந்தவன் என்று சொல்லுகின்ற நிலைமைக்கு மாற்றிவிட்டார். இயேசுவின் பிரியமான சீடன் யோவான், மை beloved disciple என்று சொல்லுகின்ற நிலைமைக்கு. வானத்தில் இடிவெட்டுறது போல ஆண்டவருடைய அருட்பணியில் எந்த நேரத்திலையும் என்ன நடக்கும்னு சொல்லக்கூடிய நிலைமையில் இருந்தவன், ஆண்டவருடைய இருதயமும் அவருடைய உள்ளத்தின் துடிப்பும் என்னது என்பதை அறிந்து உணர்ந்த ஒரு முதிர்ச்சி அடைந்த ஒரு முதுமையான ஒரு நிலைமையினில் அன்றைக்கு நிலவிய ஆதி தலைமுறை திருச்சபையினருக்கு தேவையான இறை வார்த்தைகளை எடுத்து கூறினார், இறை வெளிப்பாடுகளை பெற்று. அந்த இறை வார்த்தைகள் இன்று நமது வாழ்விற்கும் நம்முடைய விசுவாசத்திற்கும் நம்முடைய சமகாலத்திற்கும் மிகவும் பொருத்தமான வார்த்தைகளாகவே இருக்கின்றது. ஆக இங்கே யோவான் ஆண்டவர் இயேசுவை குறித்து சொல்லுகின்ற போது அல்லது அவருடைய பிறப்பினை குறித்து சொல்லுகின்ற போது அவர் வார்த்தையாக இருந்தவர், அவர் மாமிசமாக வந்திருக்கின்றார் என்று கூறுகின்றார். Word became flesh. இது எப்படி அவரால் கூற இயலும் என்று சொல்லுகின்ற போது அவருடைய நிருபத்திலே அவர் குறிப்பிடுகின்றதை நாம் காணலாம். 1 யோவான் 1வது அதிகாரத்தின் 1, 2 ஆகிய வசனங்களை நாம் படித்தோம் என்று சொன்னால், ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். அந்த ஜீவன் வெளிப்பட்டது, பிதாவிடத்தில் இருந்ததும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமாயிருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். What we have experienced, நாங்கள் கண்ணால் பார்த்தது, நாங்கள் கையால் தொட்டது. கிறிஸ்மஸ் பண்டிகை நீங்கள் கொண்டாடுறீங்களே, நீங்கள் இயேசுவை பார்த்ததுண்டா, நீங்கள் இயேசுவை தொட்டதுண்டா அப்படின்னு சொல்லி கூட இன்னைக்கு நிறைய பேர் கேட்கலாம். யோவான் ஆண்டவர் இயேசுவினுடைய சீடர் குழாமில் இருந்தவர், இடிமுழக்கத்தின் மக்கள் என்று அவரால் அழைக்கப்பட்டவர், அவருடைய அன்புக்குரியவர்களாக மாறியவர்கள். அவர் சொல்லுகின்றார், நாங்கள் கண்ணால் பார்த்தது, நாங்கள் கண்ணால் தொட்டது. ஒருவேளை நம்மில் அநேகர் இங்கே இருக்கலாம், நமக்கு ஒரு தாத்தா இருந்தார், அந்த தாத்தா இப்படி இருந்தார்னு சொன்னால் நம்புவாங்களா? ஏன்னா எங்கள் தாத்தாயை நான் பார்த்துருக்கிறேன், அவர் இப்படி இருந்தார், இவரை நான் தொட்டு பார்த்துருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் இந்த உலகம் நம்பும். அதுபோல நம்முடைய ஆண்டவர் இயேசு இப்படி இருந்தார், அவர் இப்படி செயல்பட்டார் என்று அவருடைய சீடன் சொல்லுகின்ற போது அதை திருச்சபை ஏற்கின்றது, வரலாற்றில் இடம்பெறுகின்ற ஒன்றாக நிற்கின்றது, ஜீவனுள்ள சாட்சியாக. இங்கே யோவான் இந்த வார்த்தை மாமிசமான ஆண்டவரை குறித்து சொல்லுகின்ற போது அவர் எவண்ணமாக மாமிசமாகி வந்தார் என்று சொல்லுகின்ற போது இங்கே கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். He dwelt amongst us. நமக்குள்ள வாசம் பண்ணினார். கடவுளை குறித்து பலர் பல்வேறு காரியங்களை சொல்லுகின்றார்கள், பலர் பல்வேறு நிலைமைகளிலே கடவுளை தேடுகின்றவர்களாக இருக்கின்றார்கள். அநேகர் புரிந்து கொள்வது என்ன? God is so transcend.
அவர் மிகவும் தூரமாக இருக்கின்றவர், நம்மால் அணுக இயலாதவர் என்று கூறலாம். ஆனால் திருமறை நமக்கு கற்பிக்கின்றது, நமது ஆண்டவர் நமக்கு மிகவும் நெருக்கமானவர். He is so close to us என்று சொல்லுகின்ற நிலைமையினில் ஆண்டவர் நம் நடுவே வாசம் செய்கின்றவராக இருக்கின்றார். ஆக கிறிஸ்து பிறப்பினில் ஆண்டவர் இயேசு எவண்ணமாக ஒரு இடத்துல குடியமர்வதை போல அவருடைய டேபர்நாக்கில் நம் மத்தியில கொண்டு அமைத்தார் என்பதுதான் இந்த திருவசனம் சொல்லுகின்றதாக இருக்கின்றது. அவர் எவண்ணமாக நம்மிடையே வந்து குடியமர்ந்தார் அல்லது கூடாரமிட்டார் என்று சொல்லுகின்ற போது, அவருடைய கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய், full of truth and full of grace. கடவுளை ஒரு மனுஷன் நெருங்க முடியுமா? அப்படி நெருங்கணும்னு சொன்னா அவர் எவ்வளவு தன்னை தாழ்த்த வேண்டும் என்று சொல்லுகின்ற ஒரு நிலைமையினில் யோசிக்கின்ற போது அவருக்குள்ள ஒரு ஃபுல்னஸ் இருந்தது. அந்த ஒரு ஃபுல்னஸ் என்னன்னு சொன்னா, ட்ரூத் அண்ட் கிரேஸ் கம்பைன்ட் டுகெதர். ஒருவேளை ஒரு கடல்ல போயிட்டு இருக்கக்கூடிய கார்கோ ஷிப்பை பார்த்தோன்னு சொன்னா, அந்த கப்பல் நிறைய கண்டெய்னர்ஸ் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும். அவ்வளோ பெரிய ஒரு பாரத்தை அது சுமந்து செல்லுகின்ற போது கரையில் நின்றோ அல்லது தூரத்தில் நின்று பார்க்கின்றவருக்கு அந்த ஷிப் ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கு கண்டெய்னர்ஸால். இவ்வளவு பெரிய பாரத்தை எப்படி அது இந்த அலைகளினூடே சுமந்து செல்லுகின்றது என்பதை பார்த்து வியக்கலாம். ஒருவேளை ஒரு கனிமரத்தை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், மாமரம் ஒருவேளை லாஸ்ட் டைம் நாங்கள் ஊருக்கு போகும்போது பார்த்தோம், அநேக இடத்துல மரத்தில் இலை இருக்குன்னு சொல்றதுக்கே முடியாது, அந்த அளவுக்கு கனிகளாக நிறைந்திருக்கக்கூடிய ஒரு மரம், ஃபுல்னஸ். அதுபோல இங்கே ஆண்டவர் இயேசுவில் கிருபையும் சத்தியமும், கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராக அவர் இந்த உலகத்தில் கடந்து வந்து வாசம் பண்ணுகின்றார். அது அவருடைய மகிமையை இந்த உலகிற்கு வெளிப்படுத்தி காட்டுகின்றதாக இருக்கின்றது. இப்படிப்பட்ட நிலைமையினில் ஆண்டவர் இயேசு வார்த்தையாக இருந்து மாமிசமாகின்றார் என்று சொல்லுகின்ற போது அது வலியுறுத்தற்ற காரியங்களை, 3 காரியங்களை சுருக்கமாக உங்களுக்கு முன்பதாக முன்வைக்க விரும்புகின்றேன். இந்த வார்த்தை எப்படிப்பட்டது? அதுதான் முக்கியமான ஒரு கேள்வி. வார்த்தை மாமிசம் ஆனது, கிறிஸ்மஸ் அதுதான். இங்கே யோவான் 1வது அதிகாரம் 1வது வசனத்தில் அவர் கூறுகின்ற போது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. இன்னும் 2-3 படித்தோம் என்றால், அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. Word became flesh. இயேசுவானவர் வார்த்தையாக இருந்து மாமிசமானார் என்று சொல்லுகின்ற போது அது இன்னைக்கு இருந்து நாளைக்கு அழிந்து போகின்ற ஒன்று அல்ல. ஏசாயா தீர்க்கன் சொல்லுகின்றான், மாம்சம் எல்லாம் புல், காற்று அதுக்கு மேலே வீசின உடனே அது இருந்த இடாம தெரியாம போயிடும்னு சொல்றார். ஆனால் ஆண்டவர் இயேசு வார்த்தையாக இருந்த மாம்சம் ஆனார். அப்போ he is also temporary and perishable? No. ஆண்டவர் எட்டர்னல், என்றும் நிலைவரமான அல்லது நித்திய வார்த்தையானவர் மாமிசமாக மாறி இருக்கின்றார். அதுதான் கிறிஸ்மஸ். உலகம் தோன்றுவதற்கு முன்பதாகவே இருந்த வார்த்தை. இங்கே வார்த்தை என்று சொல்லுவது லோகோஸ். பழைய ஏற்பாட்டு மரபினில் வருகின்றவர்களுக்கும் இயேசுவின் திருப்பெயராலே உருவாயிருக்கக்கூடிய இளம் திருச்சபையும் சந்திக்கக்கூடிய கிரேக்க கலாச்சாரம் மிக்க தத்துவ பின்னணிகள் எல்லாம் பெருகி இருந்த ஒரு காலத்தில்
ஆண்டவர் இயேசுவின் பிறப்பை ரிலவெண்டாக கொடுக்கணும்னு சொன்னால் அதற்கு ஏற்ற ஒரு வார்த்தையாக யோவான் பயன்படுத்துகின்ற ஒரு விதம் வார்த்தை என்பதாக இருக்கின்றது. ஆக இந்த வார்த்தைக்குள் வல்லமை இருக்கின்றது. ஆதியாகமம் 1:1 கூறுகின்றது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். How he created? Out of something? No. God created everything out of nothing. ஒன்றுமில்லாமையிலிருந்து ஆண்டவர் சகலத்தையும் உருவாக்கினார். எப்படி உருவாக்கினார்? அவருடைய வார்த்தையை சொன்னார். உண்டாக கடவது என்றார், அது உண்டாயிற்று. Let it be. It was so. ஆக ஆண்டவர் இங்கே சகலத்தையும் உருவாக்குகின்றவராக இருக்கின்றார். ஆக ஆண்டவர் இயேசுவின் பிறப்பு என்று சொல்லுவது பெத்லகேம் முன்னணையிலிருந்து துவங்குகின்ற ஒன்று அல்ல. உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே இருக்கின்ற கிறிஸ்து என்று சொல்லுகின்ற நிலைமையிலே நாம் புரிந்து கொள்ளுகின்றோம். திருமறை அதை நமக்கு கற்பிக்கின்றதாக இருக்கின்றது. ஆகவே தான் இந்த நாளிலே நாம் இரண்டாவது பாடமாக படிக்க கேட்ட எபிரேயருக்கு எழுதிய நிருபம் 1வது அதிகாரத்தின் 1-2 ஆகிய வசனங்களை நாம் படித்தோம் என்று சொன்னால், பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருமணம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவிழம் பற்றினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். In the past, God spoke to us through his words. ஆனால் அந்த ஒரு வார்த்தை என்ன செய்யலை? ஃப்ளஷ்ஷாக மாறலை. Word came to us as word. Word became word. ஆனால் இயேசுவில் வார்த்தை மாற்றம் வருகின்றது, சரீரமாக மாறுகின்றது. ஆக அது கிறிஸ்மஸுக்கு மிக முக்கியத்துவமான ஒன்றாக இருக்கின்றது. நித்தியமானவர் இங்கே பிறந்திருக்கின்றார். நித்தியமானவர் பிறந்திருக்கின்றார். ஆகவே நமது வாழ்விற்கான ஒரு கொண்டாட்டமாக அமைகின்றது. That which is impossible for many philosophers, even for the true seekers of God. கடவுளை உண்மையாக தேடுகிறவங்களுக்கு கூட தூரத்தில் இருக்கிறவரை சரீரமாக காண்பது இயலாதிருந்த ஒரு சூழல் என்று சொல்லுகின்ற நிலைமையினில் ஆண்டவர் இங்கே மாம்சமாகுகின்றவராக இருக்கின்றார். வார்த்தை மாமிசம் ஆனது. ஆக இந்த வார்த்தை மாமிசம் ஆனதால் அது நமது வாழ்விற்கான கொண்டாட்டமாக மாறியிருக்கின்றது. அந்த வார்த்தை மாமிசம் ஆதல் என்று சொல்லுவது ஒரு விடுதலை வாழ்வின் அனுபவத்தோடு இணைந்ததாக இருக்கின்றது. யாத்ராவும் புஸ்தகத்தில் நீங்கள் படித்தீங்கள் என்று சொன்னால், அவர்கள் கூடாரம் அடிக்கின்ற இடத்துல ஆசரிப்பு கூடாரத்தின் மீது ஆண்டவருடைய மகிமையின் மேகம் தங்கி இருக்கின்ற ஒரு அனுபவத்தை நாம் காண முடியும். அதனுடைய தொடர்ச்சியாக வருகின்ற போது எருசலேம் தேவாலயத்திற்குள்ளதாக ஆண்டவருடைய மகிமை நிறைந்திருக்கின்ற ஒரு அனுபவத்தை காண முடியும். எசேக்கியேல் தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகத்தில் வந்தீங்கன்னா, அந்த மகிமை சக்கரத்தில் பூட்டப்பட்ட ஒரு வண்டியில் மேலே நிற்கிறது போல இருக்கும். கொஞ்ச நாளில் அந்த மகிமை காணாமல் போயிடும். அந்த மகிமை மீண்டும் மனுக்குல மக்கள் மத்தியில் வந்து இறங்குகிறது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக. தீர்க்கதரிசிகளின் மூலமாக பூர்வ பிதாக்களுக்கு தம்முடைய வார்த்தைகளின் மூலமாக உரைத்த ஆண்டவர் தமது மகிமை மிக்க மேகத்தினாலே ஒரு ஆசாரியரும் கூட அவருடைய மகிமையின் பிரசன்னத்திற்கு முன்பதாக நின்று அவருக்காக அருட்பணியாற்ற இயலாதிருந்த ஒரு மகத்துவம் மிக்க ஆண்டவருக்கு முன்பதாக மகிமை மிக்கவர் இறங்கி வந்திருக்கின்றார். கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராக, பட்சிக்கின்ற அக்கினிமயமானவர். God became human சொல்லும்போது he reduced himself. அவருடைய மகிமையை குறைச்சிக்கிட்டார். அவருடைய நீதி
எவ்வளவு தூரம் உயர்ந்து நிற்குமோ அதே நீதியை இந்த கிருபையை கொண்டு ஆண்டவர் காம்பன்சேட் பண்ணுகின்றார். That's how we have access with God. அதுதான் கிறிஸ்மஸ். சொரூபத்தை தொட்டு வணங்குறது இல்லை. புல்லணையில் பாலனை கடத்தி வச்சுக்கிட்டு இயேசுபாலன் பிறந்திருக்கின்றார் என்று சொல்லுவதல்ல. ஆக நமக்காக வார்த்தை மாமிசம் ஆனது. அது நித்தியமான வார்த்தை. ஆகவே நித்தியமானவர் நமக்காக பிறந்திருக்கின்றார். ஆகவே நாம் கிறிஸ்து பிறப்பினை கொண்டாடி மகிழ்கின்றவர்களாக இருக்கின்றோம். இரண்டாவதாக நாம் சிந்திக்கின்ற போது, வார்த்தை மாமிசமானது என்று சொல்லுகின்ற போது, அந்த வார்த்தையானவர் நமது வாழ்விற்கான வழியாக இருக்கின்றார். ஏனென்று சொன்னால், யோவான் 14வது அதிகாரத்திலே நாம் படிக்கின்ற போது, ஆண்டவர் இயேசு தான் எவ்வண்ணமாக பிதாவிடத்திலிருந்து வந்தாரோ அவ்விடத்திற்கு செல்லுவதற்காக அவர்களோடு சொல்லுகின்ற போது, அவருடைய சீடர்கள் அவரிடத்திலே கேட்கின்ற கேள்வியை நாம் காண முடியும். அதாவது யோவான் 14வது அதிகாரத்தின் 6வது வசனம். அதற்கு 5ம் 6ம். தோமா அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்றான். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வர. I and the Father are one. அவர் நித்தியமானவராக இருக்கின்றார். கடவுளை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. பிதாவின் மடியில் இருந்த அவருடைய ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தி தந்திருக்கின்றார். ஆகவே இந்த பூ உலகினில் அவருடைய மீட்பின் பணியை நிறைவேற்றி மீண்டும் பிதாவிடத்திற்கு செல்கின்ற ஒரு சூழலில், அல்லது இறைமக்களை அவரிடத்திற்கு அழைத்து செல்வதற்கு என்று அவர் சொல்லுகின்ற போது, அவரை தவிர வேறு ஒரு வழியும் இல்லை என்று கூறுகின்றார். நானே வழியும் நானே சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வர. இந்த உலகத்தில் நிறைய குருக்கள் இருக்கின்றார்கள், கடவுளை பற்றி சொல்லுகின்றவர்களாக இருக்கின்றார்கள். யார் கடவுளா இருக்க முடியும், யார் கடவுளா இருக்க முடியாதுன்னு சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் இயேசு, நானே வழியும் நானே சத்தியமும் நானே ஜீவனுமாயிருக்கிறேன், ஐ அண்ட் த ஃபாதர் ஒன் என்று கூறுகின்றார். ஆக இயேசுவில் நாம் ஆண்டவரை முழுவதுமாக அறிகின்றவராக இருக்கின்றோம். அவரே நித்திய வாழ்விற்கான வழியாக இருக்கின்றார். கடவுள் நித்தியமானவராக இருக்கின்றார். ஆக நித்தியமான ஆண்டவர் பாலகனாக இந்த உலகத்தில் வந்து பிறந்திருக்கின்றார், அல்லது சரீரமாக ஆகியிருக்கின்றார், மாம்சீகத்தில் வந்திருக்கின்றார் என்று சொல்லுகின்ற போது, அவர் நமது வழிகாட்டியாக நித்திய வழியில் நம்மை நடத்துவதற்காக அவர் பிறந்திருக்கின்றார். இன்னைக்கு உலகத்தில் நிறைய பேருக்கு வழி தெரியாமல் இருக்கின்றது. நம்ம எல்லாருக்குமே ஒரு வழிகாட்டி அவசியமானவர்களாக இருக்கின்றோம். அந்த வழியில், நித்திய வழியில் ஆண்டவர் நம்மை நடத்துகின்றவராக இருக்கின்றார். ஆக அது வார்த்தை மாமிசமாதலின் முக்கியமானதாக இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆதி திருச்சபையில் கிறிஸ்தவத்தை குறித்து அழைக்கின்ற போது இட்ஸ் எ வே என்று தான் குறிப்பிட்டார்கள். மெத்தடிஸ்ட் மிஷனரி ஸ்டான்லி ஜோன்ஸ் அவர்கள் எழுதின ஒரு புக்குக்கு அவர் பேர் கொடுத்திருக்கிறது த வே, வழி. ஆக இயேசுவானவரை பின்பற்றுவதன் என்பது ஒரு வழி, ஒரு மார்க்கம் என்பதாகும். ஆக நமது மார்க்கத்திற்கு உதயமாக அமைந்த ஆண்டவர் இயேசுவின் பிறப்பினை நாம் கொண்டாடுகின்றோம். அவருடைய பிறப்பினை மகிழ்ச்சியோடு கொண்டாடுகின்ற நாம் இந்த இரவு வேளையில் கண் விழித்து வந்திருக்கின்றோம். உண்மையிலேயே அந்த மார்க்கத்தில் நம்ம நடக்கிறோமா? Are we following the footsteps of our Savior, the eternal Word that became flesh?
That is the question we need to ask in this midnight hour. அவர் நித்திய வழியிலே நம்மை நடத்துகின்றவராக இருக்கின்றார். அடுத்ததாக வார்த்தையிலிருந்து வார்த்தையான ஆண்டவர் மாம்சத்திலே வந்தார் என்று சொல்லுகின்ற போது அவர் நமக்கு நித்திய வாழ்வு தருவதற்காக வார்த்தையிலிருந்து மாம்சமானார். யோவான் 6வது அதிகாரத்தின் 54வது வசனத்தை நாம் படிக்கின்ற போது, என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன் என்று ஆண்டவர் குறிப்பிடுகின்றார். தன்னுடைய வாழ்வினில் தன்னை பின்பற்றிய தன்னுடைய அருளுரைகளை கேட்ட இறைமக்களை ஆண்டவர் போஷிக்கின்றவராக இருந்தார். அவனமாக அவர்களை போஷித்த ஆண்டவரை மக்கள் தொடர்ந்து பின்பற்றி வருகின்ற போது, அழிந்து போகிற போஜனத்திற்காக என்னை பின்பற்றாமல் நித்திய ஜீவன் வரைக்கும் உங்களை கொண்டு சேர்க்கக்கூடிய போஜனத்துக்காக பின்பற்றுங்கள் என்று கோரினார். இன்னைக்கும் கிறிஸ்தவர்கள் மீது வைக்கப்படக்கூடிய ஒரு விமர்சனம் என்னன்னு சொன்னால், அப்பத்துக்கும் பாலுக்கும் இல்லைன்னா ரொட்டிக்கும் பாலுக்கும் கிறிஸ்தவர்கள் ஆனவர்கள் என்று சொல்லுகின்றவர்கள் அநேகர் என்று ஒரு விமர்சனம் வைக்கப்படும். அதுவல்ல, ஆண்டவரே சொல்லுகின்றார், நித்திய ஜீவனின் மீது நம்பிக்கை உடையவர்கள், those who had the desire for eternal life, I should not perish, நான் இந்த மண்ணோடு மண்ணாக அழிந்து போகின்றவனாக அல்ல, அல்லது நரக அக்கினியிலே தள்ளப்படுகின்றவனாக அல்ல, நித்தியமான ஒரு வாழ்வு உண்டு, அந்த நித்தியமான ஒரு வாழ்விலே ஆண்டவரோடு நான் வாழ வேண்டும் என்கின்ற ஒரு வாஞ்சை உடையவர்களுடைய நாட்டம் எத்தனையோ தடைகளையும் போராட்டங்களையும் உடைத்து கொண்டு ஆண்டவரை பின்பற்றுவதற்கு வழி செய்தது. They sacrificed many things. ஆக அதே ஆண்டவர் இங்கே சொல்லுகின்றார், என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. ஆக ஆண்டவர் இங்கே வார்த்தையாக இருந்து மாமிசமாகின்றார் என்று சொல்லுகின்ற போது, not to enjoy the pleasures of the flesh. இன்னைக்கு உலகம் மாமிசத்தை வித்தியாசமா பார்க்குது. In order to enjoy, but Jesus, word became flesh in order to sacrifice himself and to give the eternal life. ஆக ஆண்டவர் தன்னுடைய சரீரத்தையும் தன்னுடைய இரத்தத்தையும் உடைக்க கொடுத்து அதை போஜனமும் அதை பானமுமாக கொடுத்து வாழ்வு பெற செய்கின்றவராக இருக்கின்றார். தூய பாவமற்ற சரீரம். ஒருவேளை ரோமர் இன்னும் எபிரேயருடைய நிருபத்தில் எல்லாம் ரெண்டையும் ஒப்பிட்டு படிச்சீங்கன்னு சொன்னா, ஆண்டவருடைய சரீரம் வார்த்தை மாமிசமானது என்று சொல்லுகின்ற போது அது மகிமை பொருந்திய சரீரமாக இருந்தது. அந்த சரீரத்துக்குள்ள என்னது இல்லை? பாவமே இல்லை. ஒரிஜினல் சின்னுக்கு இடமே இல்லை. எப்பொழுது ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்தார்களோ தேவ மகிமை அவர்களை விட்டு அற்று போனது. ஆண்டவர் கடவுளுடைய ஒரிஜினல் வேர்ட் became flesh. அதுக்குள்ள கடவுளுடைய மகிமை அப்படியே நிறைஞ்சிருந்தது. தி டிவைன் க்ளோரி. அந்த மகிமையை ஆண்டவர் தன்னுடைய மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கின்றவராக மாறுகின்றார். தட் இஸ் ட்ரூ கிறிஸ்மஸ். ஆண்டவர் இயேசுவின் சிலுவை பாடும் மரணம் அவருடைய சரீரத்தோடு பங்கு பெறுகின்ற ஒரு அனுபவம். ஆகவே தன் திருச்சபை அவருடைய சரீரமாக அழைக்கப்படுகின்றது. இன்னும் ஆண்டவருடைய திரு சமூகத்தில் அவருடைய பிறப்பினை எண்ணி களிகூறுகின்றவர்களாக, ஒரு சந்தோஷ தினமாக இந்த தினத்தை அனுசரிக்கின்றவர்களாக அவருடைய சமூகத்திலே நாம் கடந்து வந்திருக்கின்ற போது அவருடைய குற்றமற்ற சரீரத்தில் நம்ம பங்கு பெற வரப்போகிறோம். எப்படிப்பட்ட ஒரு நிலைமையில்
நாம் பங்கு பெறுகின்றவர்களாக இருக்கின்றோம் என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவர் நமக்கு தருகின்ற நித்திய ஜீவனுக்கு உகந்தவர்களாக நம்ம ஆண்டவருடைய திரு சரீரத்திலையும் இரத்தத்திலையும் பங்கு பெறப் போகின்றோமா, அல்லது அபாத்திரராக அவருடைய சரீரத்திலும் பாத்திரத்திலும் பங்கு பெறுவதற்கு ஆயத்தப்படுகின்றோமா? இந்த கிறிஸ்து பிறப்பு நன்னாளிலே நாம் நம்மை நாமே சற்று சீர்தூக்கி பார்ப்போம். எ பிளைன் கிறிஸ்மஸ். எந்த புற அடையாளங்களுக்கும் அங்கே இடமில்லை, எந்த விதமான ஒரு பிக்சருக்கும் இடம் இல்லை. ஒரிஜினல் கிறிஸ்மஸ். வார்த்தை மாமிசமாக இருக்கின்றது. ஆக அந்த வார்த்தை நித்தியமான வார்த்தையாக இருக்கின்றது. அந்த வார்த்தை நம்மை நித்திய பாதையிலே நடத்துகின்றதாக இருக்கின்றது. அந்த வார்த்தை நமக்கு நித்திய வாழ்வு தருகின்றதாக இருக்கின்றது. அத்தகைய நல் நம்பிக்கையோடு தொடர்ந்து இந்த கிறிஸ்து பிறப்பு பண்டிகையை நாம் கொண்டாடுவோம். ஆண்டவர் தருகின்ற நித்திய வாழ்வுக்காக நம்மையும் பிறரையும் ஆயத்தப்படுத்துவோம். ஆண்டவர் தாமே இந்த பண்டிகை நாளிலே நம்ம ஒருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.